பிரைஸ் தி லார்ட். நல்லொரு நாளை ஆண்டவர் கொடுத்துக்க நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி சங்கீதம் 106 10ஆம் வசனம். Psalms 106 verse 10. பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். ஆமென். தேவப்பிள்ளையே, பகைஞர் கைகளிலே அகப்பட்டு போகும்படிக்கு நம்மளை கர்த்தர் விட மாட்டார். அந்த இடத்துல நம்மளை ரட்சிப்பார். அதே போல சத்ருவின் கைக்கும் அவர்களை விலக்கி மீட்டுவார். அது வேற யாரை குறித்தும் சொல்லவில்லை, என்னை குறித்து உங்களை குறித்தும் தான் சொல்றது. இந்த நாட்களிலே பகைஞர்களுடைய தாக்குதலிலே தாக்கப்பட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை ரட்சித்து விடுவிப்பார். அதே போல சத்ரு உனக்கு விரோதமாய் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம், அவர்களிடத்தில் இருந்த கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்வார். விசுவாசத்தோடு ஜெபிச்சு இந்த வசனம் தியானிச்சு ஒவ்வொரு காரியங்களை செய்யும்படிக்கு ஆயத்தமாவுங்க. எல்லாத்தையும் கர்த்தர் நன்மைக்காய் மாற்றுவார். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.